போத் இஃப்தார் அண்ட் டின்னர் சேர்த்து 7000 வந்துரும். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக. என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரு 3500 பேருக்கு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நோம்பு கஞ்சி, சமோசா, டேட்ஸ், ஜூஸ், வாட்டர் பாட்டில் தான் பண்ணியிருக்குது. அது முடிச்சோன்னே சார் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. மட்டன் பிரியாணி அந்த ஃபுல் செட் தராங்க. காம்போ தராங்க. ஸ்வீட் வித் பிரிஞ்சால், சிக்கன் 65 ஒரு 2 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு நான் ஒரு பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு சார். மட்டன் நோம்பு கஞ்சி இருக்குது பாருங்க, அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. மட்டன் நோம்பு கஞ்சி வித் ஜூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறோம். ஒரு டின்னர் எவ்வளோ இருக்கும்? இல்லை அது நான் ஒன்றும் எனக்கு கால்குலேட் பண்ணல சார். வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எது ரேட்லாம் பற்றி யோசிக்காதீங்க. இதை பற்றி யோசிக்காதீங்க. அவங்க எதுவுமே பேசிக்கிறாரு. காசை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அவங்க தரப்புலையுமே அதாவது விஜய் அவர்கள் தரப்புல வந்து நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, செய்யுங்க, மேற்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம். அதனால கணக்கு வழக்கு பார்க்காம ஒரு அற்புதமான ஒரு சமையலை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க, ஒரு தயார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மிளகாய் முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம், விழுந்தால் விதையாய் எழுவோம். தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم لك روق وثبت الأجر إن شاء الله. நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பு திறக்கலாம். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவார். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. தம் தம் மறுபடி பனிமலை தம் தம், இவனுக்கு நிகரில்லை தம் தம். நிலமது அதிர்ந்திட தம் தம், கடலது பொங்கிட தம் தம். கர்ஜனை புரிவான் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட விழா அப்படின்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து இந்த நோன்பு திறப்புல அவர் பங்கேற்று அதற்கான ஒரு விருந்து தடல்புடா தயாராகிட்டு இருக்கு. அதாவது நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில ராயல் தேஜ் கேட்டரர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக அந்த உணவெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தயாரிச்சு அதை பேக் செய்யக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உரிமையாளர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான உணவுகள் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு, எப்படி இந்த விழா வந்து சிறப்பாக அமைய போகுதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம தயாரிச்சிருக்கோம் இன்னைக்கு? சார், ஒரு 3500 பேருக்கு இஃப்தாருக்கும் ஒரு 3500 பேருக்கும் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நோம்பு கஞ்சி, சமோசா, டேட்ஸு, ஜூஸ், வாட்டர் பாட்டில் தான் பண்ணியிருக்குது. அது முடிச்சோடனே சார் வந்து விஜய் சார் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. மட்டன் பிரியாணி அந்த ஃபுல் செட் தராங்க, காம்போ செட் தராங்க. ஸ்வீட் வித் பிரிஞ்சால், சிக்கன் 65 ஒரு 2 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு நான் ஒரு பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு சார். காலையில இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சா ப்ரிப்பரேஷன்? நேற்று ஆஃப்டர்நூன்ல போயிட்டு இருக்கு. நேற்று ஆஃப்டர்நூன்ல இருந்தே போயிட்டு இருக்கு. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய அந்த உணவுங்கிறது எவ்வளவு மதிப்பு இப்போ நம்ம செய்ய? சார், அது மதிப்பு அவங்க வேல்யூ சொல்லல. அவங்க வந்து அவங்க வேல்யூ சொல்ல ரொம்ப எவ்வளோ வேல்யூ வேணாலும் பெஸ்ட் குவாலிட்டியாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமாக மீட் தான் போட்டு நல்லா பெஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, எல்லாமே வந்து மட்டன் பிரியாணியா இல்ல? எல்லாமே மட்டன் தான், எல்லாமே மட்டன் தான். ஓகே, எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுக்கறதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் நோம்பு திறக்கிறதுக்கு? அதான் நோம்பு திறக்க சமோசா, டேட்ஸ், நோம்பு கஞ்சி தயாராகிட்டு இருக்காது. மட்டன் நோம்பு கஞ்சி இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. மட்டன் நோம்பு கஞ்சி வித் ஜூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறோம். அது முடிச்சுட்டு திருப்பி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான ஸ்வீட் காம்போ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். உங்களை யார் சார் தொடர்பு கொண்டது? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தொடர்பு கொண்டாங்களா? ஆமாம், அது மூலியமாக அப்பா ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க கேட்ரிங்க. அது மூலியமாக அவங்கள அப்ரோச் பண்ணாங்க. நம்மளுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, என்ட்ரி கொடுத்து சான்ஸ் கொடுத்தாங்க. நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ பேர் நீ கிட்டத்தட்ட பணியாற்றுறாங்க இந்த விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு? தொடர்பு ஒரு 80-90 people ஒர்க் பண்ணுறாங்க. 90 பேர் நேற்றுல இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமாம். சமையல் செய்கிறது ஒரு 20 பேர் செய்கிறாங்க. சர்விங் டீம் ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், போத் இஃப்தார் அண்ட் டின்னர் சேர்த்தா 7000 வந்துடும். ஆமாம். ஓகே, தமிழ்நாடு வந்து எப்பவுமே வந்து மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஒரு மாநிலமாக இருக்கு. எல்லா மாநில தலைவர்களுமே, அதாவது குறிப்பாக கட்சி தலைவர்கள் எல்லோருமே வந்து இதை செய்வாங்க. விஜய் அவர்களும் இதை முன்னெடுத்து வந்து செய்யறதை எப்படி பாக்குறீங்க? சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மெகா ஈவெண்ட்டாக பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது நினச்சா அந்த ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபுல்லாக நிறைய ஆட்கள் தான் வந்து அலமோதிட்டு இருக்காங்க. டேஸ்ட் பண்ணாங்க. நீங்களாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? இல்லை, நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஓகே, டேஸ்ட் பண்ணோம். யாராவது அவங்க பொறுப்பாளர்கள் யாராவது டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? ஏன்னா அவங்க இந்துக்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா தமிழக கட்சிக்கு? ஆமாம், அவங்களோட இன்சார்ஜ் வந்து இது பண்ணி பார்த்தாங்க. அவங்க பெஸ்ட்டாக என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க? பெஸ்ட்டாக வந்திருக்குன்னாங்க. ஒன்று இப்போ மக்கள் கொடுத்தப்பறம் மக்கள் சொல்லுவாங்க. குத்து மதிப்பாக சொல்லணும்னா ஒரு டின்னர் எவ்வளோ இருக்கும் சும்மா? இல்லை, அது நான் ஒன்றும் கால்குலேட் பண்ணல. சார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எது ரேட்லாம் பற்றி யோசிக்காதீங்க. இதை பற்றி அவங்க எதுவுமே பேசிக்கல. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க. எங்கள் அப்ரோச் பண்ணி அதான் சொன்னால் நம்ம அது பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்ம குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருந்தெல்லாம் காலிலேருந்தே தயாராகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காலையிலன்னு கூட சொல்ல முடியாது, நேற்று மதியத்திலிருந்தே தயாராகிட்டு இருக்கிறதா இந்த உணவை தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து அந்த உரிமையாளர் வந்து நம்ம கிட்ட சொன்னார். நேற்று மதியத்திலிருந்தே வந்து இந்த உணவுகள் தயாராகிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மட்டன் பிரியாணி எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நோன்பு திறந்த உடனே வந்து எல்லாருக்கும் வந்து டின்னர் ப்ளஸ் வந்து நோன்பு தரக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 7000 பேருக்கு வந்து இந்த உணவு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 3500 பேர்கிட்ட நோன்பு திறப்பாங்க. இது இல்லாமல் அவங்களுடைய டின்னரும் நம்ம இங்கேயே சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி 7000 ஃபுட்ஸ் வந்து கிட்டத்தட்ட சர்வ் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு தேவையான அந்த மற்ற ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, ரைத்தாவா இருக்கட்டும், இல்லை வந்து பிரெட் அல்வா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரெட் அல்வா ஒரு பக்கம் பேக் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கத்திரிக்காய், இன்னொரு பக்கம் வந்து ரைத்தா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து ஒரு கவரில் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அதாவது பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் பண்ணி தராங்க.
கிட்டத்தட்ட 6 o'clock ஆரம்பிச்ச உடனே இது எல்லாருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி பாட்டிலுமே வந்து ரெடியா அந்த பைக்குள்ளேயே போட்டு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. இதை தான் வந்து நம்ம அந்த ஓனருமே வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், அதாவது ஒரு பிரியாணி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன தேவையோ, ஒரு பிரியாணியா இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், கம்ப்ளீட்டா பிரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பேக்ல, அதுவும் நல்ல ஒரு பேக் பண்ணி கவர்ல ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலோட அதை கொடுத்து அனுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நிறைய மெனக்கெட்டு இருக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டோம் இது எவ்வளோ மதிப்பீடு, ஒரு பிரியாணி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டபோது காசை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அவங்க தரப்புலையுமே, அதாவது விஜய் அவர்கள் தரப்புல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல வந்து நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, செய்யுங்க, மேற்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம். அதனால கணக்கு வழக்கு பார்க்காம ஒரு அற்புதமான ஒரு சமையலை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க, ஒரு தயார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக் தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக.